ஆமாண்டி. நீ கவலையே படாத, நாளைக்கு காலையில அவன் அங்க இருப்பான். அருண் உனக்கு தெரியும், இருந்தாலும் போட்டோவும் கான்டாக்ட் டீடைல்ஸும் உனக்கு அனுப்பியிருக்கேன். நீ இந்த தகவலை யூஸ் பண்ணிக்கோ. ஷியோர். அவனை நான் அங்க அனுப்பி வச்சுட்டு உனக்கு கால் பண்றேன். பாய். தேங்க்யூ டி. பாய். அருண், காலையில நீ காஞ்சிபுரத்துல இருப்படா. இரவினில் ஆட்டம், பகலினில் தூக்கம், இதுதான் எந்த உலகம். சொர்க்கம் இருப்பது உண்மை என்றால் அது பக்கத்தில். எங்க போயிட்டு வர? நான் எங்க போவேன்? நாளைக்கு நம்ம வீட்டுல விசேஷம் இல்லையா? அதான் என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்கிட்ட சொல்ல வேண்டியது இருந்தது. அத பார்த்து சொல்லிட்டு வரேன். நீ விசேஷத்துக்கு ஃப்ரெண்ட் வீட்ல சொல்லிட்டு வர, இத நான் நம்பணும்ல? யோ, எங்க போய் குடிச்சிட்டு வர? சி 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 சி. ரொம்ப நடிக்காத, சொல்லு. எப்பவும் போல லைட்டா, ரொம்ப அதிகமான இல்ல ரங்கு. உன்னையெல்லாம் என்னையா பண்றது? பார், நாளைக்கு கோயிலுக்கு போறோம். அங்க வந்து இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருந்த தொலைச்சிருவன். தொலைச்சி. சி 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 சி. என்ன நீ கோயில் மாதிரி இருக்க இடத்துக்குலாம் போய் அந்த மாதிரி பண்ணுவாங்களா? நீ பண்ணுவ. ராஜசிங் அவ்வளவு இன்டீசன்ட் கிடையாது. யோ, உன் டீசன்ட் என்ன நான் தான் 30 வருஷமா பாத்துட்டு இருக்கனே. அதெல்லாம் இருக்கட்டும், இடுப்புல என்ன? இடுப்புல ஒண்ணுமே இல்லையே. ஒண்ணும் இல்ல, அத நான் பாக்க. ரங்கு, என்ன நீ இப்படிலாம் தொட்டுட்டு இருக்க? ஒரு ஆம்பளை சிங்கத்துக்கு கூச்சமா இருக்காதா? ஆமா, கூச்சம். புது மாப்பிளையா நீ? கூச்சம் வரதுக்கு ரங்கு, சத்தமா பேசாத. நீ பேசுறது யாராவது கேட்டா தப்பா நினைக்க போறாங்க. சம்பந்திங்க வேற வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல, இப்படி பேசினா நம்மள சந்தேகப்பட மாட்டாங்க? ஒன்னும் சந்தேகப்பட மாட்டாங்க. முதல்ல உன் இடுப்புல என்ன இருக்கு? ஒண்ணு இடுப்பு. என்ன அது? இதுவா ரங்கு? அலையாது. இது கோயில்ல குடிக்கிறதுக்கு இல்ல ரங்கு. கோயில் பூஜை முடிஞ்சிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா குடிக்கலான்றதுக்காக நம்ம போறது காட்டு கோயில் இல்லையா, அந்த பக்கம் கடை இல்லையா, அதான் ஒரு தொலைநோக்கு பார்வையோட கொஞ்சம் யோசிச்சு ஒரு பாட்டில நானே புடிச்சிட்டு வந்துட்டேன். பாட்டில் ஏயா, பொண்ணு கல்யாணத்துல தடங்கள் வரும்னு சொல்லிருக்காங்க. அந்த தடங்கள் எப்படி வரும், அதை எப்படி சரி பண்ணலாம்னு யோசிச்சு உன் தொலைநோக்கு சிந்தனைய அதுல யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி சாக்கடைய வாங்குறத யூஸ் பண்ணுவல. அது யோசிக்கதான் மாமா இருக்காரு, செயல்படுத்த நீ இருக்க. நம்ம பையன் கதிர் இருக்கான், அப்புறம் போதாததுக்கு நர்மதா வேற இருக்காளே. நான் வேற யோசிக்கணுமா? அப்புறம் இது ரொம்ப மண்டக்காயிர வேலை ரங்கு. நம்ம அப்படியே ஒரு கட்டிங்க போட்டோமா, விட்டதை பார்த்து கட்டாந்தரையில அப்படியே படுத்தோமா, ஆஹா என்ன ஒரு சுகம். நீல ஒரு அப்பனையா? 3 பொம்பளை பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்கோம். அதுங்களுக்கு கால காலத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற யோசனை இல்லாம, கொஞ்சம் கூட கவலை இல்லாம இப்படி குடிச்சிட்டு சுத்திட்டு இருக்க. அந்த கவலையில தான் நான் 3 வாட்டி டெய்லி குடிச்சிட்டு இருக்கிறேன். குடிப்ப இந்த கன்றாவி இருந்தா தானே குடிப்ப. இப்ப பார். என்ன குடிச்சு குடிச்சுதானே இப்படி இருக்க? கல் நெஞ்சக்காரி இப்படி போட்டு உடச்சிட்டாலே. இத பாட்டில் வாங்க நான் பட்ட பாடு இருக்குதே. ஐயோ, அந்த கவலை எனக்கு தான் தெரியும். நாளைக்கு சரக்கு இல்லைன்னு தெரிஞ்சாலே இன்னைக்கு ராத்திரியே தூக்கம் வராதே. என்ன மனசுக்குள்ளேயே கருவி கொட்டுறியா? என்ன அதுவும் கண்டுபிடிப்பியா? இது இல்ல இல்ல, என்ன திட்டின இல்ல. உன்னெல்லாம் சும்மா அடிக்க கூடாதியா? மண்டைய ரெண்டா பொளக்கணும். சம்பந்தி, என்ன சம்பந்தி சத்தம்? ஏதோ பாட்டில் உடைஞ்ச மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அது வந்து அது சர்பத் பாட்டில். அது பாருங்க, எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. அத பாக்காம வாங்கிட்டு வந்துட்டாரு. யாராவது குடிச்சா உடம்பு கெட்டு போயிடும்ல, அதான் தூக்கி போட்டு உடைச்சிட்டேன். ஓ அப்படியா? ஆமா. நான் கூட சம்பந்தி ஏதோ சரக்கு பாட்டில் வாங்கிட்டு வந்தத பாத்துட்டீங்க, அதனால நீங்க கோபத்துல தூக்கி போட்டு உடைச்சிட்டாதான் நினைச்சேன். இல்ல இல்ல இல்ல, அந்த மாதிரிலாம் அவர் குடிக்க மாட்டாரு.
எப்பவாவது குடிப்பாரு. அதுவும் வீட்டுக்கு பாட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து குடிக்க மாட்டாரு. ஆமா. சரிங்க சம்பந்தி, நாங்க போய் தூங்குறோம். சம்பந்தி தூங்குறதுக்கு முன்னாடி பால் அதெல்லாம் குடிச்சிருப்பாங்க. நாங்க வரோம். ஆ, ம். பாயிண்ட். அது எப்படி பாலை நீ இப்படி காமிப்பியா? உன் குடிக்கிற புத்தி போதா பாரு. நீ எல்லாம் திருந்த மாட்ட. கொல்லணும் போல இருக்கு. என் புட்டு பூக்காக உன்னை விட்டு வைக்கிறேன். இங்க பாரு, ஏற்கனவே நல்லா குடிச்ச மாதிரி தான் இருக்கும் உன் கண்ணு. மறுபடியும் நாளைக்கு கோயில்ல வந்து ஏதாவது குடிச்சிட்டு கலாட்டா பண்ணிட்டு இருந்த கண்ணை நொண்டிக்காக போட்டுருவேன். படுத்து கொஞ்சம் பாரு. இந்த நர்மதா அப்படி பண்ணுவோம் நினைக்கவே இல்லடா. ஊர் உலகத்துல ஒரு தங்கச்சி அண்ணனுக்காக நிப்பா, இவ எவனோ ஒருத்தனுக்காக நிக்கிறா. கூட பிறந்த அண்ணனுக்கு ஒரு 500 கோடி ரூபாய் சொத்து கிடைக்குதுன்னா ஒரு தங்கச்சி என்ன பண்ணணும்? அவனுக்கு தானே சப்போர்ட் பண்ணணும். ஆனா இவ கூட இருந்து காலை வாரிட்டு இருக்கா. ஒரு வில்லேஜ் ஃபுல் மேல லவ் ஆயிட்டு என்ன சாவடிக்கிறாடா. மச்சான், அதெல்லாம் பழைய கதரா. இப்ப அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லடா. நீ செட் பண்ண டூப்ளிகேட் அம்மா அப்பா இப்ப ரோகிணி வீட்டுக்கு போயிருக்காங்கடா. இப்ப நீ போறதுக்கு நேரம் ஆச்சுன்னா அவங்க அந்த டூப்ளிகேட் அம்மா அப்பா கிட்ட விசாரிப்பாங்கடா. அவங்க மட்டும் உளர்னாங்கன்னு வை, நீ கண்டிப்பா ஜெயில் தான். டேய், நீ வேற டென்ஷன் ஆகாதடா. இங்க வருஷாவோட எனக்கு என்கேஜ்மெண்ட் வச்சிருக்காங்க. அப்புறம் நான் எப்பறம் அங்க போக முடியும்? ஹாய் சார், நாங்க உங்களை பார்க்க தான் வந்திருக்கோம். சார், நீங்க தானே மிஸ்டர் அருண்? ஆமா. எஸ். டாக்டர் பிரபாகரோட சன்? எஸ், டாக்டர் பிரபாகரோட சன் நான் தான். சார், நாங்க ஜாக் அண்ட் ஜில் ஃபேஷன்ஸ்ல இருந்து வரோம். இந்தாங்க எங்க கார்டு. பெங்களூர்ல டிசைனர் வெட்டிங் கோட் பண்றதுல நாங்க தான் நம்பர் 1 சார். உங்களுக்கும் வர்ஷா மேடத்துக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுதாமே, அதுக்காக வர்ஷா மேடம் உங்களுக்கு டிசைனர் கோட் ரெடி பண்ண சொல்லிருக்காங்க. ஓ, அப்படியா? இது மாதிரி சர்ப்ரைஸ் கொடுக்கிறது எங்களோட ஸ்பெஷாலிட்டி சார். ஓ, சரி, இப்ப நான் என்ன செய்யணும்? உங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுக்கணும் சார். அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணா மட்டும் போதும். நிச்சயதார்த்தத்துல நீங்க பிரின்ஸ் மாதிரி இருக்கணும்னு வர்ஷா மேடம் சொல்லிருக்காங்க சார். பாத்தியாடா, என்ன பிரின்ஸ் மாதிரி ஆக்கி பார்க்கணும்னு நினைக்கிற வர்ஷா எங்க? என்ன வயல்ல இறங்கி வேலை செய்ய வைக்கணும்னு நினைக்கிற அந்த ரோகிணி குடும்பம் எங்க?